தைராய்டு கிளாண்டை எங்கே வைக்கிறது. அதில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் அதிகமாக சுரக்கிறதும் பிரச்சனை தான், குறைவாக சுரக்கிறதும் பிரச்சனை தான். ஆனால் தைராய்டு லெவல்லாம் 40க்கு மேலே போயிடும். ரொம்ப ஹெவி லெவலில் இருப்பாங்க. வந்துட்டு அப்போ வந்து டயட் கேட்பாங்க, டயட் கொடுங்க அப்படின்னு. ஏங்க இந்த ஸ்டேஜில் நம்ம டயட் எடுத்தால் அங்கே ஒன்றுமே வேலை நடக்காது. உணவு பழக்கத்தை மாற்றுறத விட அடிப்படை உணவு பொருளே மாற்றுறது தான் ஒரு நோயிலிருந்து முழுமையாக மீண்டு வரதுக்கு ஒரே வாய்ப்பு. தோசை இதெல்லாம் சாப்பிட்றது, இந்த உணவு பழக்க வழக்கங்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தைராய்டுக்குன்னு எல்லா நோய்க்குமே இதுதான் காரணம். பேரண்டோப்பு இல்லாமல் தைராய்டு வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு சீக்கிரம் வந்து குறைக்க முடியாது. வணக்கம் சார். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். தைராய்டு ஏன் வருது, அது வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? தைராய்டு ஏன் வருது அப்படின்னா, நம்ம மூளையில் ஹைப்போதாலமஸ்னு ஒரு பார்ட் இருக்கு. அதுலேருந்து கரெக்டாக வந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஒன்று சுரக்கும். அதுதான் வந்து தைராய்டு கிளாண்டை எங்கே வைக்கிறது. அதில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் அதிகமாக சுரக்கிறதும் பிரச்சனை தான், குறைவாக சுரக்கிறதும் பிரச்சனை தான். ஹைப்போன்னு ரெண்டு பிரிப்பாங்க. இப்போ அதிகமாக சுரக்கிறதுனால அவங்களுக்கு சில உடல் உபாதைகள் வருது, குறைவாக சுரக்கிறதுனால சில உபாதைகள் வருது. ஒரு சிலருக்கு ரொம்ப பருமன் அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப இழைச்சிக்கிட்டே போவாங்க. இப்போது நேற்று கூட ஒருத்தரை பார்த்தேன், ஒரு 75 கிலோலேருந்து 65 கிலோ வந்துட்டார். வித்தின் ஒரு 2 monthsக்குள்ளேயே 10 கிலோ இழைச்சிட்டாரு. இதே போன மாதம் ஒருத்தங்களை பார்த்தப்ப அவங்க 50 கிலோலேருந்து ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்குள்ளேயே 12 கிலோ ஏறிட்டாங்க, 62 கிலோ வந்துட்டாங்க. அப்போ தைராய்டு வந்து எப்போ சொல்லுவாங்களா, மிகையினும் குறையினும் நோய் அப்படின்னு. அப்போ அந்த ஹார்மோன் செக்ரேஷனில் ஏற்படக்கூடிய டெஃபிஷியன்சி தான் அங்கே காரணம். இந்த கால்சியம் டெஃபிஷியன்சி அதில் ஆகிறதுனால தான் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிக்கலே ஆரம்பிக்குது. தைராய்டு வந்து அதிகமாகிறது, குறையிறது இதெல்லாம். அப்போது என்ன இதுக்கு வலி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மைண்ட் ஒரு முக்கியமான காரணம், மன உளைச்சல் காரணம், உணவு பழக்க வழக்கங்களும் ஒரு மிக முக்கியமான காரணம். உணவு பழக்க வழக்கங்கள்ல நம்ம வந்து எல்லா நோயுமே சரி பண்ணலாங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. தைராய்டு அதில் கண்ட்ரோல் பண்ண முடியுமா சார்? அதாவது நோயில் நீங்கள் வந்து 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். எப்படின்னா, நோயோட தொடக்க நிலைன்னு ஒன்று இருக்குது, நோயோடைய நடுநிலைன்னு ஒன்று இருக்குது, நோயோட முற்றிய நிலைன்னு இருக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜ், மிட் ஸ்டேஜ், கிரானிக் ஸ்டேஜ். லீஸ்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா கிரானிக் ஸ்டேஜ். எந்த நோயாக இருந்தாலும் முதல் ஸ்டேஜில் இருக்கும்போது உணவில் அதனுடைய தாக்கத்தை நல்லாவே கட்டுப்படுத்த முடியும். மிட் ஸ்டேஜ் போகும்போது உணவு பழக்கத்தால் அதனுடைய பாதிப்புகளை குறைக்க முடியும். கிரானிக் ஸ்டேஜுங்கிறப்ப அதுக்கு மருத்துவத்தில் மட்டும்தான் அதுக்கு தீர்வு. வெளியே நீங்கள் உணவில் மாற்றி கடைசி ஸ்டேஜில் வந்து நான் என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், ஏன் நிறைய பேர் கேட்பாங்க. கிரானிக் ஸ்டேஜில் இருப்பாங்க, தைராய்டு லெவல்லாம் 40க்கு மேலே போயிடும், ரொம்ப ஹெவி லெவலில் இருப்பாங்க. வந்துட்டு அப்போ வந்து டயட் கேட்பாங்க, டயட் கொடுங்க அப்படின்னு. ஏங்க இந்த ஸ்டேஜில் நம்ம டயட் எடுத்தால் அங்கே ஒன்றுமே வேலை நடக்காது. நோய் இருக்குன்னா நோயோட ஆரம்ப கட்டத்தில் மட்டும்தான் நம்ம வந்து டயட் எடுக்கணும், அதுதான் கரெக்டும் கூட. அப்படி டயட் எடுக்கிறப்ப மட்டும்தான் அதில் வந்து அவங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரிவர்சபிள் கொடுக்க முடியும். மிட் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அதுலேருந்து அவங்களோட பாதிப்புலேருந்து நிறைய விஷயங்களை ரிவர்ஸ் பண்ணி கொடுக்க முடியும். கிரானிக்னா மருந்து தான், மருத்துவம் மருந்துகள் தாண்டி அவங்களுக்கு வேறு வழியே கிடையாது. இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இருக்காங்க, அவங்களுக்கு லைஃப் லாங் தொந்தரவு இருக்கக்கூடாதுன்னா உணவு பழக்கம் எந்த அளவுக்கு எடுக்கிறாங்களோ அது அளவுக்கு சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு நோய்களுக்கு சார்ந்த துணை உணவுகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு தைராய்டுக்கெலாம் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த நாட்டு மருந்து கடையில் இப்போ பெண்களுடைய கர்ப்பப்பை சார்ந்ததுக்கெலாம் இந்த கலர்ச்சிக்காய் பொடி, இந்த மாதிரி நிறைய பொடி வகைகள் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பொடி வகைகளை பயன்படுத்துறது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாரம்பரிய அரிசி வகைகளுக்கு டோட்டல் உணவு பழக்கத்திலிருந்து உணவு பொருளிருந்தே மாத்துறது. இப்போ இன்னைக்கு உணவுகளை கலப்படம் தான் இன்னைக்கு எல்லா நோய்களுக்கும் முக்கியமான காரணம். அப்படிங்கிறப்ப உணவு பழக்கத்தை மாத்துறதை விட அடிப்படை உணவு பொருளே மாத்துறது தான் ஒரு நோயிலிருந்து முழுமையா மீண்டு வர்றதுக்கு ஒரே வாய்ப்பு. அடுத்தது நம்மளுடைய மன உளைச்சல் இருந்து நம்ம வெளியே வரதுக்கான மன பிராக்டிஸ் நம்ம பண்ணோம்னா எல்லாமே ரெடி ஆகிடும் சார். இப்போ தைராய்டுக்கு சின்னதா ஒரு உணவு பழக்க மாற்றங்கள் ஏதாவது இருக்காங்க சார்? நம்ம கருப்பு கவுனி இருக்கு இல்லைங்களா, கருப்பு கவுனி வந்து வாங்கி அதை வறுத்து மிக்சியில் போட்டு உடச்சி அதை வந்து கஞ்சியாக வச்சு காலையில் நைட்டும் சாப்பிட்டாங்க அப்படின்னா தைராய்டோட லெவல் நல்லாவே ஓரளவுக்கு ரெமெடி கிடைக்கும். நல்லாவே அவங்க உடம்புல வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வெயிட் லாஸில் இருக்கவங்களுக்கு இது சாப்பிட்டாங்கன்னா உடம்புல கொஞ்சம் தெம்பு நல்லா கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வந்து ரொம்ப, ஏன்னா கிட்டத்தட்ட 2016 இருந்தே நான் வந்து மக்களுக்கு வந்து தைராய்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி குடிங்க, அதுதான் வந்து அவங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து அவங்கள ரொம்ப எளிமையாக வெளியே கொண்டு வரும் அப்படின்னு. இப்போ என்னென்ன உணவு சார் சாப்பிடாம இருக்கலாம்? இப்போ தைராய்டு அதிகமாயிடுச்சு, எனக்கு தைராய்டு இப்போ அதிகமாயிடுச்சு, நான் என்னெல்லாம் சாப்பிடாம இருந்தா? இப்போ நீங்க டெய்லி ரொட்டீன் லைஃப்ல சாப்பிட்றீங்க இல்லையா, அதெல்லாம் நல்லதா இருந்தா உங்களுக்கு ஏன் நோய் வரப்போகுது? சரி, ஓகே. அப்ப என்னன்னா இங்க அடிப்படை உணவு பழக்கங்களே தவறாதான் இருக்குது. பால் காய்ச்சோன்னா டீ காஃபி குடிக்கிறது, காலைல டிஃபன் சாப்பிட்றது, இட்லி தோசை சாப்பிட்றது, மதிய சாப்பாடு சாம்பார் ரசம்
பொரியல் கூட்டு எல்லாம் வச்சு சாப்பிட்றது, நைட்டு மறுபடியும் டிஃபனு தோசை இதெல்லாம் சாப்பிட்றது, இந்த உணவு பழக்க வழக்கங்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தைராய்டுக்குள்ள எல்லா நோய்க்குமே இதுதான் காரணம். அப்படிங்கிறப்ப மரபு உணவுகளான பாரம்பரிய அரிசிகளுக்கு மாறுறது, கஞ்சி குடிக்கிறது, மதியம் வந்து பாரம்பரிய அரிசி கிச்சலி சம்பா அரிசி சாப்பிட்றது, காய்கறி பொரியல் நீர் காய்கறி பொரியல் நார் சத்து உள்ள பொருட்கள் நிறைய சேர்த்துக்கிறது, காய்கறி சூப் குடிக்கிறது, கீரை சூப் குடிக்கிறது. குறிப்பாக இன்னைக்கு கீரைகளை வந்து கன்சியூம் பண்ணுறதோட அளவே ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. கிராமத்துல இருக்கிறவங்களுமே கீரை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அது சார்ந்த உணவு பழக்கங்களை மாறுறது, இப்படி எல்லாம் மாறும்போது நல்லா உங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை அவங்களால ஃபீல் பண்ண முடியும். என்னதான் நீங்க சொல்ற மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலும் இப்ப கருப்பு கவுனியை வறுத்து அரைச்சி அதெல்லாம் கொஞ்சம் நிறைய பேர் ஆஃபீஸ் போறவங்க இருக்காங்க, சில சோம்பேறிகளும் இருக்காங்க. எங்களுக்கு வந்து இதை ப்ராப்பரா ப்ரொஃபஷனலா கைட் பண்ணா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். நான் வேணா வந்து எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுத்துட்டுங்களா காலையில? அப்படிலாம் வேண்டாங்க. நிறைய கிளாஸஸ்லாம் எங்களுக்கு நிறைய கண்டென்ட் பண்றாங்கல்ல, கனெக்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்களும் ஏதாவது கிளாஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா நம்ம மக்களும் சரி, நான் முக்கியமா பயனடைவேன் சார். அதுக்காக தான் சார் கேட்டேன். இல்ல நம்ம கண்டிப்பா வந்து பண்ணலாம். நம்ம யோகம் சேனல் சார்பாகவே என்ன பண்ணலாம்னா, நம்ம ரெகுலரா வந்து மாசம் வந்து தைராய்டால பாதிக்கப்பட்டவங்களுக்காகவே நம்ம வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முழுக்க இயற்கை உணவுகள் தான். நம்ம பாரம்பரிய கருப்பு கவுனி அரிசி, கிச்சலி சம்பா, நாட்டு மாட்டு சுத்தமான தூய்மையான நாட்டு மாட்டு நெய், தேன், அதுல பாத்தீங்கன்னா அதுல அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சப்ளிமெண்ட் கேட்டகரியில் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே என்கிட்ட சித்தா டாக்டர்ஸ் ஒர்க் பண்றாங்க. நாங்க பாரம்பரிய வைத்தியர்களா இருந்தாலும் இன்னைக்கு படித்த சித்த மருத்துவர்கள் ப்ரொஃபஷனலா அவங்க கைடன்ஸ் கொடுத்து எடுக்கிற மாதிரியான ஒரு ப்ராப்பர் வந்து இருக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப எங்க கிளினிக்ல ஒர்க் பண்ற டாக்டர்ஸ் தான் டைரக்ட் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. காலையில் என்ன சாப்பிடணும், மதியம் என்ன சாப்பிடணும், நைட் என்ன சாப்பிடணும், எந்த டைம்ல என்ன ஜூஸ் குடிக்கணும், எப்போ என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், இந்த நோயோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு என்ன வழி, அந்த நோயோட தன்மை என்ன, அவங்க இப்போ @% என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க, அதுக்கு தகுந்த மாதிரியான உணவுகள், இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரா பக்காவா கைடன்ஸ் கொடுத்து டயட் கிளாஸ் நடத்துவாங்க. மெயின் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த டயட் கிளாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உணவுகள் நாங்கள் தான் கொடுப்போம். ஏன்னா வெளியில வந்து பியூரான ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர் தான். அதே மாதிரி பாரம்பரிய அரிசிகளும் கலப்படம் தான் அதிகமாக வருது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்கக்கூடிய அந்த சப்ளிமெண்ட்ஸ் பவுடர், மருந்துகள் வேண்டாம். நான் சொல்றது மருந்துகள் கான்செப்டுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ உதாரணத்துக்கு தைராய்டை நல்லா குறைக்கக்கூடிய ஒரு மருந்து, ஒரு சப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா பரண்டை உப்புனா நம்ம 100 கிலோ பரண்டையை காய வச்சு எரிச்சு சாம்பலாக்கி அதில் நம்ம வந்து பாத்திரத்தில் வந்து டிஸ்டிலேஷன் பண்ணி அடுத்தது போட்டு கொதிக்க வச்சோம்னா அடியில் நமக்கு செட்டில்மெண்ட்ல அடியில் ஒரு பரண்டை ஒரு உப்பு கிடைக்கும். அந்த உப்பே கிட்டத்தட்ட இன்னைக்கு 1 லட்சம் 1.25 லட்ச ரூபா வருது. சும்மா நமக்கு ஒரு அரிசியளவு இருந்தால் போதும். சும்மா ஒரு பிஞ்சு தான் சொல்லுவாங்களே, பிஞ்சை விட ரொம்ப கம்மி. அரிசியளவு எடுத்து ஒரு டேப்லெட்ல போட்டு கேப்சூல் போட்டு போட்டு கொடுத்துருவாங்க. இது எங்க டாக்டருங்களே செய்யற ட்ரக்ஸ் இது எல்லாமே. ஸோ இந்த சப்ளிமெண்ட் தான் நம்ம வந்து கொடுக்க போறோம். ஏன்னா பேரண்டோப்பு இல்லாம தைராய்டு வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு சீக்கிரம் வந்து குறைக்க முடியாது. ஸோ அந்த பேரண்டோப்பு கேப்சூல்ஸ் இந்த மாதிரிலாம் அவங்களே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணி அவங்களுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி டயட்ல சேஞ்சஸ் ஆல்டர் எல்லாமே பண்ணிக்குவாங்க. கிட்டத்தட்ட 1 மந்த் இந்த டயட் கிளாஸ் நடக்கும். 1 மந்த், 1 மாசம் டயட் கிளாஸ். வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன நாங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு டயட் கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களோட உங்கள் ப்ராப்ளம்ஸ் என்ன, உங்கள் ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, இது எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு, உங்கள் ஃபீட்பேக் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட கம்யூனிகேஷன் இருப்போம். வாட்ஸ்அப் குரூப்ல அவங்களுக்கு எப்போ எந்த சந்தேகம் கேட்டாலும் எங்கள் டீம் வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுப்பாங்க. சூப்பர். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயட் கிளாஸோட என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 rupees. அந்த இயற்கை உணவுகள் இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2000 to 2500 அந்த ரேஞ்சுக்கு வரும். ஏன்னா இன்னைக்கு நல்ல பொருள் கொடுத்தா மட்டும்தான் இந்த உடல்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். நம்ம கலப்படமான ஒரு உணவுப் பொருளை சாப்பிட வச்சு அதுல ரிசல்ட் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா அது உண்மையுமே முட்டாள்தனம் தான். ஸோ இதெல்லாம் ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த ரிசல்ட்டை எடுக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை உணவு விற்கிறது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கை. உணவுப் பொருளை மட்டும்தான் வித்துக்கிட்டு இருப்பேன். அப்போ நான் தேடி அலைஞ்சேன் இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஒரிஜினல் கிடைக்கணும். இன்னமும் என்கிட்ட அந்த ப்ராடக்ட்ஸை வந்து சுத்தமான தேனாகட்டும், சுத்தமான நாட்டு மாட்டு நெய் ஆகட்டும், என்கிட்ட இன்னும் ரெகுலராக வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப நான் ப்ராப்பர் சோர்சிங் வச்சிருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு நம்ம கொடுக்க முடியுது. ஸோ அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அவங்க ஒரு காசு செலவு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஒரு செலவு பண்ணுறதாகட்டும், ஒரு பொருள் வாங்குறதாகட்டும், ஒர்த் ஃபார் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தரத்துக்கு ஏற்ற பொருள் தான் உங்களுக்கு கொடுக்கணும். அந்த பொருள் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு நம்ம நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இல்லையா, சார் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆனா பரவாயில்லன்னு, அந்த ரிசல்ட் அப்பதான் நம்மளால உங்களுக்கு கொடுக்க முடியும். என்ன நேர்களே, இவ்வளவு நேரம் சார் சொன்னதை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தைராய்டு இருக்கிறவங்க அது சம்பந்தமான டவுட்ஸ் இருக்குது, அது உணவுகள்லாம் எடுக்கணும் அப்படின்னா வீடியோ கீழே நம்பர் போகும். சார் சொன்ன அந்த கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா இது வந்து ப்ரொஃபஷனலா நமக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.